ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். Vivo T3 5G பற்றி நம்மக்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த Vivo T3 5G இந்தியன் லான்ச்சை பற்றின அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி அஃபீஷியலாகவே Vivo பார்த்தீங்கன்னா Vivo T3 5G கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கமிங் சொன்னு போட்டு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போக ஃப்ளிப்கார்ட்டில் டெடிக்கேட்டடாக லேண்டிங் பேஜும் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின நிறைய அப்டேட்ஸ் ஸ்பெக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்டென்டிட்டி ஆஃபர் டெலிகிராம் சேனலில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஜாயின் பண்ணிக்கேன். லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஆஃபர்ஸை பற்றி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நம்ம இந்த Vivo T3 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி விவோடைய T சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இது எப்போவுமே ஐக்யூடைய Z சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் அடுத்து வரப்போகிறதா சொல்லக்கூடிய இந்த Vivo T3 5G அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேறு எதுவும் கிடையாது. நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண iQOO Z9 5G இருக்குல்ல, ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் அப்படியே ரீபிராண்ட் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா iQOO Z9 5G பார்த்தீங்கன்னா அமேசான் ஸ்பெஷல் ஸ்மார்ட் ஃபோனாக அமேசானில் லான்ச் பண்ணாங்களா. பட் Vivo பார்த்தீங்கன்னா Vivo T3 5G ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் எல்லாமே வந்துருச்சு. சொல்லலை, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த Vivo T3 5G நமக்கு லான்ச் ஆகும். இது போக இந்த Vivo T3 5Gயில் பார்த்தீங்கன்னா iQOO Z9 5Gலேருந்து ஒரே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இது போக கம்ப்ளீட்டாக டிசைன் லுக்கை மாற்றிருக்காங்க. iQOO Z9 5Gலேருந்து கம்ப்ளீட்டாக லுக் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு சில டாப் டு பாட்டம் அப்படின்ற மாதிரி இங்கே ஆக்சுவலி இந்த கேமரா மாடலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு லுக்கெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் நமக்கு iQOO Z9 5Gயில் 2 கேமரா தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேமராவுக்கான மாடல் ஆக்சுவலி இந்த Vivo T3 5G இந்த லுக்கில் நமக்கு தெரியுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்டும் வந்துருக்கு. ரிட்டைல் ஷாப்பில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி இப்போ ஒன்று வேணால் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Vivo T3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்து 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது. 1800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஹையஸ்ட் பிரைட்னஸ் லெவலுக்கான டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ ப்ரீவியஸாக iQOO Z9 5Gலையும் அதே தானே சொன்னாங்க. ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கே ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது போக மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி ஆக்சுவலி இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. iQOO Z9லையும் அதே தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி அதே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. ஆல்மோஸ்ட் இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே நமக்கு மீடியட்டெக்கோட Dimensity 7200 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அண்ட் iQOO Z9 5G லான்ச் பண்ணியிருந்த அந்த செக்மெண்ட்டுக்கே அது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஸோ அதே ப்ராசஸர் தான் இந்த Vivo T3 5Gலும் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இருக்காது. டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் நம்மளால் எடுத்துக்க முடியும். LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் கண்டிப்பாக Vivo T3 5G நமக்கு இருக்கும். மெயினாக அந்த கேமரா, ஸோ கேமராவில் தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி iQOO Z9 5Gலேருந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. 3 கேமரா இந்த Vivo T3 5Gயில் இருக்குன்னு. ஸோ அந்த 3வது ஆடட் கேமரா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி பொறுத்த வரைக்கும் iQOO Z9 5Gலேருந்து அதே கேமரா தான். Sony IMX882 அப்படின்ற அந்த கேமரா 50 மெகாபிக்சலுக்கான அந்த ஒரு சோனி சென்சாருக்கான ஒரு கேமரா தான் இங்கேயும் பிரைமரி கேமராவாக இந்த Vivo T3 5Gயில் இருக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் இது கூட சப்போர்ட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான பொக்கோ கொடுக்குறாங்க. அது போக 3வது கேமரா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது கேமராவே கிடையாது, ஃப்ளிக்கரிங் சென்சார். ஸோ ஃப்ளிக்கரிங் சென்சார் தான் 3வது கேமராவை அங்கே மாடல் மாதிரி செட் பண்ணி ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேமராவை தான் இங்கே ஆக்சுவலி iQOO Z9 5Gலேருந்து சேஞ்ச் பண்ணி Vivo T3 5Gயில் கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் தான் Vivo T3 5Gயில் டிஃப்ரெண்ட்டாக iQOO Z9 5Gலேருந்து நமக்கு இருக்க போகுது. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமராலும் சேர்ந்து தான் 16 மெகாபிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமரா தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இது போக நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்கும். டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது. IP54க்கான ரேட்டிங் இருக்க போகுது. IR பிளாஸ்டர் இருக்க போகுது. அண்ட் 3.5க்கான ஆடியோ ஜாக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு மோஸ்ட்லி நமக்கு iQOO Z9 5G பார்த்தீங்கன்னா 18,000 ப்ரைஸிங்க்கு ஆக்சுவலி மார்க்கெட்டில் நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் Vivo T3 5G பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட ஒரு 1000 ரூபா ப்ரைஸிங் அதிகமாக வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் மோஸ்ட்லி 19,000 செக்மெண்ட்டில் இதே மாதிரியான ஃபீச்சரோட நமக்கு Vivo T3 5G வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக iQOO Z9 5G வாங்கிடலாம். ஏன்னா Vivo T3 5Gயில் இருக்க போகிற அதே ஃபீச்சர்ஸ் தான் iQOO Z9 5Gயில் நேற்று லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இப்போவே iQOO Z9 5G வாங்கலாம். இல்லை எனக்கு Vivo தான் வேணும், Vivo கிட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணா வெயிட் பண்ணுங்கள். அண்ட் Vivo
உங்களுக்கு நிறைய ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் ஐக்யூ சம்டைம்ஸ் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாங்குறவங்களும் விவோ பக்கம் போகலாம். விவோவில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஆஃப்லைனில் வாங்கும்போது. ஸோ அதனால் அப்படி நினைக்கக்கூடியவங்களும் விவோ T3 5Gக்காக வெயிட் பண்ணலாம். மற்றபடி இந்த விவோ T3 5G IQ Z9 5G டேரக்ட் ரீபிராண்டாக அப்படியே அதே ஃபீச்சரோடு தான் இங்கே நமக்கு வரப்போகுது.